நாயன்மார்ல ஒரு நாயன்மாருக்கு நேசநாயனார் என்று பெயர். நேசம் அப்படின்னா அன்பு என்று, அன்புக்கு இன்னொரு பெயர் நேசம் என்று சொல்வது. எனவே நேசம் என்று சொன்னால் அன்பு. எனவே அன்புடையவராக இருக்கக்கூடிய பெருமான் அவன் எப்படிப்பட்ட, யார் அன்புடையவரோ அவரிடத்துல தான் இருப்பார். எனவே தேசன் என்று சொல்லப்பட்ட அந்த இறைவன் நேயத்தே நின்ற நிமலன். எனவே அன்புடையாரிடத்து நிலையாக இருப்பவன். நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா உங்கள் உள்ளத்தில் நிலையாக இருப்பான். உங்களிடத்தில் அன்பு இல்லை என்றால் அவன் உள்ளத்தில் இருப்பதை, அந்த இருப்பை காட்டிக்க மாட்டான். தான் உள்ளத்தில் இருப்பதை வெளிப்படுத்திக்காம மறைந்து இருப்பான். எல்லார் உள்ளத்திலும் இறைவன் இருக்கிறான். ஆனால் யாரிடத்துல தான் தன்னுடைய இருப்பை காட்டுவான்னா அன்புடையவரிடத்துல தன் இருப்பை காட்டுவான், அன்பில்லாதவரிடத்துல தன் இருப்பை காட்ட மாட்டான். இப்போ நீங்கள் நம்ம நெஞ்சுக்குள்ளே இறைவன் இருப்பதை உணரணும்னா நாம் அன்பு செலுத்தினா தாங்க நம்ம நெஞ்சுக்குள்ளே இறைவன் இருப்பதை உணர முடியும். நீங்கள் அன்பு செலுத்தாமல் நம் நெஞ்சுக்குள் இருக்கிற இறைவனை நம்மால் உணர முடியாது. நாம் தெரிஞ்சுக்கலாம் கடவுள் நெஞ்சுக்குள் இருக்கிறார். அதான் முதலே சொல்லிட்டு, எப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க, எனவே என் நெஞ்சிலும் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கலாம். நாம் எப்போ உணர முடியும் அப்படின்னு கேட்டால் அன்பு செலுத்தினாத்தான் உணர முடியும். எனவே நேயம் என்கிற அன்பு இருக்கும் இடத்தில் அவன் இருக்கிறான். எனவே அன்புடையோருடைய உள்ளத்தில் நிலையாக இருக்கிறான் என்பதனால நேயத்தே நின்ற நிமலன் அப்படி, அது நிமலன் அப்படிங்கும் பொழுது பாசத்திலிருந்து இயல்பாகவே நீங்கி நிற்பான். விமலன் நிமலன் என்றெல்லாம் இறைவனுக்கு அது நிமலன் பாசம் இல்லாதவன், பாசத்தில் இயல்பாகவே நீங்கி நிற்பான். விமலன் என்ற பொருளும் நிமலன் என்ற பொருளும் அதை நாம் பார்க்கிறோம். அதனால நேயத்தே நின்ற நிமலன். இந்த நிமலன் அப்படின்னு சுவாமிக்கு ஒரு பேர், அவருடைய பெயர்களை ஒன்றா நிமலன். இதெல்லாம் நம்ம இன்றைக்கி நம்ம சைவ சொற்களாக இல்லாமல் வேற்று மதத்துக்கு போய் இதெல்லாம் பேர் வச்சிங்கன்னா வேறு யாரோ பேர் வச்ச மாதிரி நினச்சிக்குவாங்க. ஆனால் நம்முடைய சாமி சைவ பெயரில் ஒன்றாக இருப்பது நிமலன் என்பது. எனவே நிமலன் பாசங்களிலிருந்து நீங்கி நிற்பவன் என்று அந்த சொல்லுக்கு பொருள். எனவே நிமலன் என்ற வகையில் நேயத்தே நின்ற நிமலன். அடுத்த வரி சொன்னார், மாய பிறப்பருக்கும் மன்னன். ரொம்ப அருமையான சொல்லுங்க. மாய பிறப்பு அறுக்கும் மன்னன். முன்னையே சொன்னார் பிறப்பருக்கும் பிஞகன்னு முன்ன சொல்லிட்டார். அப்போ இங்கே மறுபடியும் மாய பிறப்பருக்கும் மன்னன்